உலகெங்கிலும் பறந்து வாழும் அஸ்ட்ரோ டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். ஜோதிட விதிப்படி உங்களுக்கு என்ன யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் நான் இங்கே குறிப்பாக தெளிவாக சொல்ல போகிறேன். கவனித்து தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் அப்படின்றத நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள்ளே வரேன். நம்ம எப்போயுமே கன்னி ராசியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பண்பு கொண்ட ஒரு சுப்பீரியரான ஒரு ராசி அப்படின்னா கன்னி ராசிக்காரர்களை சொல்லலாம். பொதுவாக கன்னி ராசினா ஏதோ குழந்தை மாதிரியும் அவங்கள ஒரு ப்ளே பாய் மாதிரியும் அப்படி தான் நம்ம எல்லோரும் நினச்சிட்ருப்போம். ஆக்சுவலாக அவங்க அப்படி கிடையாது. நீங்கள் நினைக்கிறமே கிடையாது. அவங்க கொஞ்சம் ரகடான ஆள், கவனமாக தான் இருக்கணும் கன்னி ராசிக்காரர்கள்ட்ட. ஸோ கன்னி ராசிக்காரர்களை நீங்கள் கண்டிப்பாக உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுருப்பீங்க. உங்கள் இயல்பை நீங்கள் வெளிப்படுத்தலைனாலும் ஜோதிடராக எங்களுக்கு தெரியும். அந்த வகையில் சொல்கிறேன், கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பண்புகள்லாம் இருக்கும். அதாவது அதே நேரத்தில் பொறுப்புணர்ச்சி, நேர்மை, ஒரு தாய்மை உணர்வோட எல்லாத்தையும் அன்பு காட்டக்கூடிய தன்மைகள், நட்பு பாராட்டக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே கன்னிராசியோட தனிச்சிறப்புகள். இப்படிப்பட்ட இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டச்சனி இதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் நல்லா கவலையப்படாதீங்க. இது உண்மையிலே உள்ளபடியே சொல்லணும்னா சிறந்த ராஜயோக ஆண்டு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஆண்டு துவங்குது. 7ஆம் இடத்துல அவர் மட்டும் இல்லை, செவ்வாய் இருக்கார். உங்கள் ராசிக்கு 3, 8க்குரிய செவ்வாய் இங்கே தான் இருக்கார். 7ஆம் இடத்துல இருக்கார். சனியும் இருக்கார். இதில் சனி பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம் கண்டஸ்தானம், அங்கே 7ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்னா சனி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய யோகாதிபதி. ஒரு யோகாதிபதி உங்கள் குலதெய்வத்தை குறிக்கக்கூடியவர். அவர் ராசிக்கு 7ஆம் இடமான இன்னொரு கேந்திர ஸ்தானம், திரிகோண ஸ்தானத்துக்குரிய ஒரு கிரகம். ஒரு கேந்திர ஸ்தானம் ஏறிட்டாருன்னா பலம் பெறுறது அர்த்தம். உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சனி பகவான் பலம் பெறுறது உங்களுக்கு நல்லது. என்னென்ன வகையில் நல்லது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சனி நீதிமான் இல்லையா? அப்போ உங்களுக்கு நியாயப்படி தர்மப்படி கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் சரியான முறையில் உங்களுக்கு சேரும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத நீங்கள் செய்த விஷயங்களுக்கான ரெகக்னேஷன் சரியான முறையில் உங்களுக்கு சேரும். எல்லாருமே எதிர்பார்க்குறது தானே. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம், பாடுபட்டோம், நமக்கு சின்ன ஒரு பாராட்டு கிடைக்கல, ஒரு பேர் கிடைக்கல அப்படின்ற வருத்தம் இருக்கும் இல்லையா? அந்த வருத்தம்லாம் நீங்கள் உங்களுடைய செயலுக்கான மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயமா, நீதிமான் அப்படின்றனால செவ்வாயோட தொடர்பட்டு நிற்கக்கூடிய நிலை இந்த ஆண்டு துவங்குறதுனால அந்த சொத்து வகையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்லையா, நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சகோதர பங்காளி உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசங்கடங்கள், இதெல்லாம் சரியாகி ஒரு தீர்வுக்கு வரும். நீங்கள் லீகலாக போயிருந்தாலும் சரி, அதாவது நீதிமன்றத்தை நாடி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருந்தாலும் சரி, இதெல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல பலன். அது ஆரம்பமே அருமையான நிலையில் இருக்கனால சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத, அது உங்களுக்கான வர வேண்டிய பங்கு சரியான முறையில் உங்களுக்கு சேரும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அது போக அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் 7ஆம் இடத்துக்கு போகிறது அப்படின்றது விருப்ப திருமணம், அதாவது காதல் திருமணத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதாவது சனி பகவான் தான் 5ஆம் இடத்துக்குரியவராக அவர் 7ஆம் இடத்துல போய் அமர்றது. நீங்கள் விரும்பினவங்களுக்கு திருமணம் முடிக்கிறது, திருமண தடை இருந்தவங்களுக்கு திருமண தடை விலகி நல்லபடியாக திருமணம் முடிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. உங்கள் ராசிநாதனும் அங்கே தான் சேர்ந்து தான் இருக்கார். அப்போ கண்டிப்பான முறையில் சொந்த பந்தம் எல்லாம் உறவுகள் எல்லாம் ஒத்துக்கிட்டு நல்லபடியாக உங்களோட திருமணம் நீங்கள் ஆசைப்பட்டவங்களோட நடக்க போகிற ஒரு அற்புதமான காலமாகவும் இருக்க போது. பல நல்ல மாற்றங்களை சனி கொடுக்க போகிறான்றதான் உண்மை. அதனால் கண்ட சனின்னு நினச்சி நீங்கள் பயந்துட்டுருக்குறாங்க. அது விதி விலக்க உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வார். அதுக்கு அடுத்ததாக முக்கியமாக பார்க்கணுன்னா, சூரியன் உச்சம் பெற்ற நிலையில், அதாவது மேசராசியில் சூரியன் இருக்கும்போது தான் இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் சூரியன் வந்துடுவார். அவர் சூரியன் வர்றதில் ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு பாக்யநாதன் தனகாரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து உச்சம் பெற்ற சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. இந்த சூரியன் சுக்கிரன் அவங்க ரெண்டு பேர்த்தோட 7ஆம் பார்வை உங்களுடைய தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் விழுகுது. அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்நியர்கள், வெளிநாட்டவர்கள் இவங்களோட தொடர்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள், தொழில் சார்ந்த முயற்சிகள், கல்விக்காக வெளிநாடு போகிறது, இந்த மாதிரியான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு தொடர்பு படுத்தி உங்களுக்கான ஆதாயங்கள், நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டு துவங்கி சித்திரை மாதம் 1ஆம் தேதி துவங்கினா வைகாசி மாதம் 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இருக்குது. குரு ஓராண்டு எங்கே இருக்க போகிறாருன்னா பயிற்சி உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடம்னா லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. லாபஸ்தானத்துக்கு வரதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு தான் குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசி சுழற்சியை முடிச்சு இன்னொரு ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டு எடுத்துப்பார். ஒரு ராசிக்கு ஓராண்டு வகையில் 12 ராசிக்கும் ஒரு இருந்த ராசிக்கு திரும்ப வர்றதுக்கு 12 ஆண்டு எடுத்துப்பார். அவர் கடகராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிறார். கடகராசின்றது பார்த்திங்கன்னா அவருடைய உச்ச வீடு. உங்களுக்கு
சரி. உங்களுக்கு வந்து 4ஆம் இடம் மற்றும் திருமண ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்க போகுது. பொருளாதாரம் சார்ந்து, திருமணம், குடும்ப வாழ்க்கை, இப்படி எல்லா வகையிலையும் வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டு துவக்கத்தில் துவங்கின பிறகு வாய்ப்பு இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்கள் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய திருப்புல்லானி இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு கோச்சார நிலைகள் பெரிய காரணமாக இருக்குது. அதனால் கன்னி ராசிக்காரர்கள் கவலைப்பட வேணாம். கூடுதலாக இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு நாராயணர் வழிபாடு அவசியம். அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாதர் ஆலயம், அதாவது திருப்புல்லானி, திருத்தலம் பேர் திருப்புல்லானி. நீங்கள் ராமநாதபுரத்தில் இறங்கி கேட்டிங்கன்னா யாருனாலும் சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு அந்த ஆதி ஜெகநாதரை வழிபட்டுவாங்க. அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுக்க போகிறாரு. நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய துணையாக இருக்க போகிறாரு. கண்டிப்பாக அவரை நீங்கள் கோயிலுக்கு நேரடியாக போக முடியலனா கூட மனசில் நினச்சி திருப்புல்லானியில் இருக்கக்கூடிய ஆதி ஜெகநாதரையும் நல்லபடியாக வேண்டிக்கங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இது வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். நிச்சயமான முறையில் இந்த ஆண்டு எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்ற எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பான முறையில் சிறந்த யோகங்களை எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஆண்டோட கோச்சார நிலைகள் இருக்குது. அதனால் தைரியமாக, சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியோட, தன்னம்பிக்கையோடு இந்த ஆண்டை கொண்டாட தயாராகிக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து ஒரு ஆண்டோட தலைவன் யார் அப்படின்றது தான் பொறுத்து தான் அந்த ஆண்டோட சிறப்பு இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டோட தலைவராக குரு பகவான் வர்றதுனால, குரு முழு சுபராக வர்றதுனால நல்லவங்க கையில் நாடு போய் சேர்ந்துருக்குன்ற சந்தோஷத்தோடு நம்ம வந்து இந்த ஆண்டை கண்டிப்பான முறையில் நல்லா தான் இருக்கும். இனி வர ஆண்டுகளும் காலங்களும் நமக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டு துவங்கும். ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கோச்சார நிலை, நம்மளோட ராசிக்கு கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வளப்படுத்திக்கிறதுக்கும் தன்னிறைவோடு கொண்டு போகிறதுக்கும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தியும் தர்மமும் தான். நம்ம என்ன தான் கிரகங்கள் நல்லா இருக்குது, நமக்கு யோக பலனை கொடுக்குது, அதெல்லாம் தாண்டி வாழ்க்கைன்னா ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்வி இதெல்லாம் சகஜம்தான். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே இருக்கும், லாபங்கள் இருக்கும், எல்லாமே கலந்து தான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளுடைய சங்கடங்களை நம்ம வந்து தைரியமாக எதிர்கொண்டு அதை கடந்து வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருக்க போகிறது வந்து பக்தி, இறைபக்தி. அதனால் இறைவனை தேடுங்க, இறைவனை நாடுங்க. உங்களோட சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் எப்போனாலும் நீங்கள் இறைவன்கிட்ட உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் யாருனாலும் சரி நீங்கள் வச்சுட்டு இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் தைரியமாக உங்கள் வேலையில் செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கை கண்டிப்பான முறை நல்லாயிருக்கும். இதெல்லாம் தாண்டி இறைபக்தியை விட ஒரு விஷயம் சிறந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பசித்த வயிற்றுக்கு உணவளிக்கிறது தான். அது சக மனிதனுக்கு பசி இருக்கும், அவனுக்கும் இருக்கலாம். ஒரு விலங்கினங்களாலும் சரி, பறவை இனங்களாலும் சரி, அவங்களுக்கும் பசி இருக்கும், அவங்களுக்கு உணவளிக்கிறது. ஏதோ ஒரு உயிருக்கு, பசித்த உயிருக்கு உணவளிக்கிற மாதிரியான ஒரு சிறந்த தர்மம் எதுவுமே கிடையாது. அந்த தர்மம் தான் நம்மளை எப்போயுமே காக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அதையும் தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும், கூடுமான வரைக்கும் உங்களால் இயன்ற உதவிகளை இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டே வாங்க. கல்விக்கு உதவலாம், மருத்துவ உதவிகளை செய்யலாம். அது போக இந்த மருத்துவ உதவிகளில் உணவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது. உணவே முதல் மருந்து அப்படின்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய மருத்துவ செலவினங்களை தவிர்த்துக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து உணவை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறதுனாலையுமே உங்களுடைய பிரச்சனைகள், மருத்துவ செலவினங்கள்லாம் குறையும், இல்லாமையே போகும் அப்படின்றதையுமே நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒரு தனி நபருக்கான நம்ம பலன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ராசி கோச்சார நிலைகள் போதுமானதா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. ஜோதிடமே வந்து பார்த்திங்கன்னா விதி, மதி, கதி அப்படின்ற ஒரு 3 நிலைகளில் இயங்கக்கூடியது தான். அதாவது விதி அப்படின்றது வந்து லக்னம். நம்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த நாள் நேரப்படி வந்து எந்த 12 ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய லக்னமாக வந்திருக்கும். அதன் அடிப்படையில் முதல்ல நம்ம வந்து பலன் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சந்திரன். நம்ம ராசியில் சந்திரன் நம்ம ராசிக்கு மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்றது சூரியன் அடிப்படையாக வச்சு நமக்கு நம்ம ஜாதகத்தில் சூரியன் இருக்கிற நிலையிலேருந்து மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து பலன்கள் எடுத்து நம்ம வந்து பலன் சொல்லணும். இதையும் தாண்டி இன்னொரு பக்கம் தான் வந்து இப்போ தற்காலிக கோச்சார நிலைகள் எடுத்துக்கணும். நம்ம ஜாதகத்தில் எல்லா யோகங்களும் நல்ல விஷயங்களும் நிறைய இருக்குது, நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது. ஆனால் கோச்சாரம் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டுமொத்த உலகத்தையுமே முடக்கக்கூடிய ஒரு விஷயமாயிடும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஜாதகம் யோக பலன்கள் நல்லா இருந்தால் கூட யோக காரியங்களை செய்கிறதுக்கான, அதாவது நம்ம விருப்பப்பட்டதை செய்கிறதுக்கான சூழல்கள் இருந்தால் கூட, நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்தால் கூட இங்கே கோச்சாரம் சரியில்லைன்னா அதை நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ எல்லாத்தையும் கலந்து பார்த்து உங்களுக்கான தனிநபர்களுக்கான துல்லியமான சரியான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் தீர்வையும் நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.